வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. A life with worth living. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் அல்ல. இன்றைக்கு அநேகருடைய ஊழியர்களும் விசுவாச மக்களும் வாழ்க்கையின் அர்த்தம் இல்லாமலே வாழ்கிறோம். புசிப்பது, குடிப்பது, அந்த லோத்தின் நாட்டில் நடந்தது போலவே ஏதோ வாழ்கிறோம், ஏதோ ஊழியம் செய்யணும் அல்ல. இட் ஷுட் பி worth to live. நம்முடைய வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. அந்த அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்வது வீணானது. எனவே பவுலடியான் சொல்கிறான், நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாகாதபடி. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு விசுவாசிகளே, நீங்கள் ஓடினதும் நீங்கள் பிரயாசப்பட்ட வீணாய் போகக்கூடாது. இத்தனை 51 ஆண்டுகள் நான் ஓடியிருக்கிறேன். அதிகமான பிரயாசங்கள், அதிகமான பாடுகள். இந்த செய்தியை பேசும்போதே அதிக பாடுகள் மத்தியிலே பேசுகிறேன். உடைக்கப்பட்டு தான் பேசுகிறேன், உடைந்து போய் தான் பேசுகிறேன். உடைக்கப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு தான் இது 5 நிமிடத்துக்கு நான் உடைக்கப்பட்டேன் பல காரணங்களால். அப்படி உங்களோட நான் பேசுகிறேன். ஆனால் எப்படியானாலும் அவர் லைஃப் ஷுட் பி worth to live. நம்முடைய இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும், அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இது குறித்த ஒரு செய்தியை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், இல்லை தெரிந்த வசனம், 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன். இதுதான் வாழ்க்கை. வெதர் ஒரு பிலீவர் ஒரு பாஸ்டர், நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், வளர்ந்த விசுவாசி, இளமையான விசுவாசி, முதிர்ந்த விசுவாசி, பெரிய மெகா பாஸ்டர், who ever you are, இது தவிர்க்க முடியாது போராட்டம். எவரி பாஸ்டர் ஹேஸ் அ ஸ்ட்ரகிள், எவரி பாஸ்டர் ஹேஸ் அ வார். ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயும் உள்ளான போராட்டம், வெளியான போராட்டம், காணப்படுகிற போராட்டம், காணக்கூடாத போராட்டம். எவ்ரி டே திஸ் அ வார். தமிழில் போராட்டம். வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளோடு, விசுவாசிகளோடு, எதிர்மறையான குடும்பத்தின் நண்பர்களோடு, நம்மை புரிந்து கொள்ளாத கணவன், புரிந்து கொள்ளாத மனைவி, புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், புரிந்து கொள்ளாத விசுவாசிகள், ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங். ஆனால் பவுல் சொல்கிறான், அந்த போராட்டத்தை நான் முடித்தேன், நல்ல போராட்டத்தை முடித்தேன். ரொம்ப அழகான வார்த்தை. பாதியில் விடுகிற தேவன் அல்ல, முடித்தேன். ஐ சக்சீட். நிறைய பேர் தே ஸ்டார்டட் பட் தே நெவர் எண்ட். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சலனங்கள், சபலங்கள், போராட்டங்கள், ஏழ்மை, வறுமை, துரோகங்கள், ஏமாற்றப்பட்ட